வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு பிரைடல் vlog தான் பார்க்க போறோம். ஏன்னா, நான் இன்னும் வீடியோ எடுக்க உட்காரல. ஸோ, அதனால பழைய வீடியோ தான் நான் எடிட் பண்ணி வெளிய விட ட்ரை பண்றேன். நவம்பர்ல வீடியோவே போடல. இதான் 2வது வீடியோ. எனக்கே என்னைய நெனச்சா அசிங்கமா இருக்கு. ஸோ, ப்ளீஸ் ஏதாவது கொஞ்சம் மோட்டிவேஷனா கோட்ஸ்லாம் கூகுள் பண்ணி அனுப்பி விடுங்க. ஸோ, உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க போய் என்ஸ்கிரிப்ட் பண்ணி பாருங்க. ஸோ, வித்அவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. It was reckless and we overdid it, yeah. ஹாய், மார்க்கெட்ல இப்போ இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பரரியா இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் இந்த பிக்மெண்டேஷன்லாம் கன்சீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் லாங் ரன்ல அதை ஆக்சுவலா ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ப்ராடக்ட் ஸ்கின் கேர் பிளஸ் மேக்கப் ரெண்டுமே கலந்து ஒரே ப்ராடக்ட். அந்த மாதிரி டெர்மாகோ இப்போ புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த 2% niacinamide ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். இது நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் என்னோட ஃபிங்கர்லேயே பிளெண்ட் பண்ணேன். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஹை கவரேஜ் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸிலி பிளெண்டபிள் and super lightweight, 12 hours long stay, ஆயில் கண்ட்ரோல் பண்றது, டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ் இருந்தது. ஸோ ஆக்சுவலா நான் ப்ரஷோ ஸ்பஞ்சோ யூஸ் பண்ணாம ஃபிங்கர்லயே பிளெண்ட் பண்ணேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஃபிங்கர்ல மேக்கப் அப்ளை பண்றது சுத்தமா பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் வெட் ஃபிங்கர்ஸ். நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா டெய்லி ஒரு 5 minutes இந்த ஒரு ப்ராடக்ட் ஹை கவரேஜா இருக்கும், நல்லா கேக்கியா ட்ரையா, நம்மளோட ஸ்கின்ல பேட்சியா இருக்காது அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அப்போ நம்மளுக்கு ஏத்த கன்வீனியன்ட் மாதிரி நான் ஃபிங்கர்ஸ்ல பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இட் வாஸ் வெரி குட். இப்போ என்னோட ஃபேஸ் பயங்கர ட்ரையா இருக்கு. லைக் பயங்கரமா ட்ரையா இருக்கு. அது இங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வின்டர் சீசன்றனால இப்போ நான் இத்தனைக்கும் மாய்ஸ்சரைசர் போட்டு உட்காந்துருக்கேன். அப்பயும் இங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப கேக்கியா இருக்கும். இல்லைனா அங்கங்கே அந்த ட்ரை பேட்ச் தெரியும். அண்ட் நம்மளுக்கும் ஸ்கின் மேலே ஏதோ இருக்கு, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஸ்கின் லைக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. என்னோட ஷேட் இருக்குல்ல டார்க் ஷேட் 07 சினமன் நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதுல மெயினான அந்த 2 இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2% niacinamide and 1% hyaluronic acid. niacinamide நம்ம ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். அண்ட் hyaluronic acid பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடா ரொம்ப ட்ரை ஆகாம ஒரு மாதிரி ஈவன் ஃப்ளாலெஸ்லி ஹைட்ரேட்டட் ஸ்கின் மாதிரி காட்டும். இதை ஆக்சுவலா நான் பிளெண்ட் பண்ணிட்டு லைட்டா பவுடர் வச்சு செட் பண்ணாலும் எனக்கு ஸ்கின்ல அந்த ஒரு ஷைன் நான் ஃபைனலா ஃபேஸ் செட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அண்ட் நான் கீழே எந்த ஒரு பிரைமரு, கன்சீலரு, கலர் கரெக்டர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம டைரக்டா ஃபவுண்டேஷன் ஃபிங்கர்ஸ்ல தான் பிளெண்ட் பண்ணுது. அதுக்கே அந்த ஒரு ரிசல்ட் வந்தது. நீங்க டஸ்கி ஒரு டீப் ஸ்கின் டோன் அப்படின்னா நீங்க சினமன் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு 06 beige அப்படின்ற ஷேட் இருக்கு. இல்ல நான் மீடியம் ஸ்கின் டோன் தான் அப்படின்னா உங்களுக்கு 03, 04, 05 இது 3 ஷேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் ஃபேர் ஒரு லைட், நான் ரொம்ப ரொம்ப ஃபேரா இருப்பேன் அப்படின்னா நீங்க 01 and 02 இந்த 2 ஷேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இதுல இன்னும் என்ன இதுல பிளஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல SPF இருக்கு. SPF 40 PA+++ இருக்கு. வெயில்ல போறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் போட்டா சன்ஸ்கிரீன் போட்ட மாதிரி தான். நீங்க சன்ஸ்கிரீன் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் போட்டு இது ஒண்ணு போட்டுட்டு மேல பவுடர் வச்சு செட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த மேல லேயர் ஸ்கின்ல இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு கிளைம் பண்றாங்க இந்த ஃபவுண்டேஷன் வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி எவ்ரிடே மேக்கப்புக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் இது. எப்படி ஆர்த்தி நீங்க வாயில சொல்றீங்கன்னா நம்பலாமா அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ டெர்மாகோல எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. நீங்க ஒரு வாட்டி டெர்மாகோல ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டர் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் அப் பண்றாங்க. இதை பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணிட்டு இருக்காங்க. 1 yearல 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதா இவங்களோட மோட்டிவ். உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு கூப்பான் கோட் இருக்கு. Mable 2023 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பேக் டு பேக் புக்கிங் இருக்கு. டோட்டலா 6 பேருக்கு நம்ம மேக் ஓவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நடு ராத்திரிக்கு கிளம்பியாச்சு. என் வீட்டுல இருந்து ஒரு 20 minutes டிரைவ் தான். அது ரொம்ப லேட் நைட் அப்படின்றதுனால நம்ம டிராஃபிக் அது இதெல்லாம் இருக்காது. கார்ல சீக்கிரம் போயிடலாம். ஆஷா ஹேருக்கு அன்னைக்கு ஃபுல்லா பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா அன்னைக்கு அடுத்தடுத்து இருக்கிறதுனால நைட்டு தூங்காம தான் நான் கிளம்பி போனேன். ஸோ அதனால எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஆள் தேவை அப்படின்ட்டு அன்னைக்கு ஃபுல்லா நான் அவங்கள கடன் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் முகூர்த்தம்க்கு டாக்டர் மதுவை நம்ம ரெடி பண்றோம். இவங்க நல்ல ஹெச்டி நல்ல டிஃபைன்டா செம்மையா மேக்கப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்களோட 2 ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தம் லுக்
லுக் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்களேன். இது வரைக்கும் நான் பண்ண பிரைட் மாதிரி இருக்காது. அவங்களோட ஹோல் அவுட்லுக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்கப் வந்து அவங்க பேஸ் போடும்போது செமையாக பயந்துட்டாங்க. ஆர்த்தி ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஆர்த்தி ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆஷா வந்து அப்ப அந்த டைம் தான் ரீசென்ட்டா ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து தூத்துக்குடி மேக்ரோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத வாங்கிட்டு வர சொன்னேன். போனோனே கேட்டேன். வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? அப்படின்ட்டு. மார்னிங் வந்து நம்ம பிரைடையும் ரெடி பண்றோம். அண்ட் பிரைடோட சிஸ்டரையும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். பேஸ் வந்து நல்லா அவங்க கேட்ட மாரி பண்ணிட்டு ஐஸ்க்கு போயிட்டோம். இவங்களுக்கு ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் நீட்டா இருந்தது. ஒரு நல்ல கேன்வாஸ் இருந்தது எனக்கு ஒர்க் பண்றதுக்கு. அதனால ஜாலியா வந்து பேஸ் மேக்கப் போட்டுட்டு ஐ மேக்கப் வந்து அவங்க முகூர்த்தம்க்கு ஏத்த மாரி ஐ லுக் பண்ணியாச்சு. அவங்களோட சாரி கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன். ஸோ அதுக்கேத்த மாரி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஐலைனர் வச்சுட்டு பொட்டு வச்சோடனே ஃபினிஷ்ட். அவங்க வந்து லென்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால லேஷஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். அந்த டைம்ல ஹேர் ஸ்டைலும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் பிரைடை ஓரமாக இழுத்துட்டு போய் சாரியை வேகமாக கட்டி விட்டுட்டு ஜுவல்ஸ்லாம் மாட்டி விட்டுட்டேன். இப்போ பாருங்க தெரியுதா? நான் சொன்னேன்ல இது வரைக்கும் நான் பண்ண பிரைட் லுக் மாதிரி இல்லை அப்படின்ட்டு. செம்மையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னால் வந்து ரொம்ப ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து ஃபைனல் லுக் எடுக்க முடியல. ஏன்னா அடுத்து நம்ம பிரைட்ஸ்மெய்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றனால. நான் பிரைடை ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு அனுப்பிட்டு நான் பிரைட்ஸ்மெய்டுக்கு வரும்போதே ஆல்மோஸ்ட் ஹேர் வந்து இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க. ஓவராக தெரிய வேண்டாம், லைட்டாக பண்ணால் போதும், என்னோட ஸ்கின்லேயே இருந்தால் போதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி லைட் மேக்கப் நம்ம வந்து பண்ணோம். இப்போ இந்த மழையில் எனக்கு வந்து செம்மையாக வந்து ட்ரை ஆகி என் வாயில் வந்து கிராக்லாம் விழுந்து என்னால் பேசவே முடியல. இந்த டைம்ல தான் வந்து பிரைடோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பின்னாடி நின்றுட்டு. ஸோ அப்போ வந்து நான் பிரைடை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே நின்னேன் சைட் அடிச்சுட்டு. உள்ள வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்து எனக்கு என்ன தோணும்னா, பிரைடு செம்ம அழகா இருக்காங்களே, செம்மையா இருக்கே, சூப்பரா இருக்கே, அவங்களுக்கு இந்த சாரி அழகா இருக்கே, அவங்க செம்மையா ஜுவல் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என் மனசுக்குள்ள ஓடும். ஆனால் என் மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குன்னு இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி உருன்னு பார்க்குறேன். இப்படிதான் எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, நான் அவங்கள வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறதையும் அவங்க வந்து நான் வந்து அப்படியே சண்டைக்கு ரெடியாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் பிரைட்ஸ்மெய்டோட ஃபைனல் லுக். அவங்கள முடிச்சாச்சு. என்னோட மேக்ரோன் 2 டப்பாவையும் தூக்கிட்டு வேகமாக நம்ம வந்து கிளம்பிட்டோம். அப்போ தான் கீழே வந்து பிரைடு வந்து ஃபோட்டோ ஷூட்டில் இருந்தாங்க. அப்போ திருப்பி நேச்சுரல் லைட்டில் இருந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அல்பத்தனம். என்ன பண்ணுறது, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இதே வேலையாக போச்சு. எப்படியாவது வந்து ஃபோட்டோ எப்படியாவது எடுத்துடலாம், கொஞ்சம் மேலே எடுத்தது வந்து செட் ஆகலைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக அடுத்த ஈவெண்ட்டுக்கு போனோம். என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட அடுத்த செட்டு ப்ரஷ்ஷை வீட்டில் மறந்து விட்டேன். அதனால் வந்து ஒரு மீட்டிங் பாயிண்டில் நின்று என் தம்பி எடுத்துகிட்டு வர சொல்லி அது கொஞ்ச நேரம் நின்று அதை வாங்கிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷன் போகணும். இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ட்ராவல் இருந்தது. ஆனால் இன்பிட்வீன் ரொம்ப டைம் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படின்றதுனால டேரெக்டாக போயிட்டோம். இது வந்து ஷர்மிளாவை பேபி ஷவர் ஈவெண்ட்டுக்காக ரெடி பண்ணுறோம். அங்கே போயிட்டு அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால எனக்கு பயங்கர பசி எடுத்தது. அதனால மண்டபத்துக்கு வெளியே வந்து ஏதாவது ஒரு பன் கடை, டீ கடை ஏதாவது இருந்தால் ஏதாவது ஒன்று வாயில் வாங்கி போடலான்னு பார்த்தா, நானும் ஆஷாவும் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு பார்த்தோம். ஒரு கடை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு
குட்டியோண்டு பெட்டி கடையில வந்து அந்த ஜீரா ஸ்வீட், ஜீரா மிட்டாய் அத வாங்கி வாயில போட்டு உயிர் போகக்கூடாதுன்னு வாயில போட்டு அத சாப்பிட்டுட்டே உள்ள வந்தாச்சு. அப்ப கரெக்ட்டா வந்து ஷர்மிளா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து மெஸ்ஸி பிரைடு கேட்டிருந்தாங்க. மெஸ்ஸி பிரைடும் ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல் கவரேஜ் மேக்கப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்கப் வந்து ஃபுல் கவரேஜா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப போல்டா இதுவா வேண்டாம். சிம்பிளா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் மூஞ்சில இந்த டைம்லயே லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ பசிக்குதே அப்படின்ற மாதிரி. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல வந்து அங்க ஏசியும் ஒழுங்கா ஒர்க் ஆகல. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு நான் மேக்கப் வந்து செட் பண்றதுக்கு முன்னாடியே லைக் க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஸ்வெட் பால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வரப்படாது. அதனால நான் அவங்க கையிலேயே வந்து ஃபேனை கொடுத்துட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்து இது ஸ்வெட்டை வந்து ரிமூவ் பண்ணி நான் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். மேக்கப் வந்து ஃபுல்லாக செட் பண்ண அப்புறம் அது இன்டாக்டாக ப்ளேஸில் இருக்கும். அதனால வந்து ரொம்ப வரி பண்ண தேவையில்ல. செட் பண்ணுற முன்னாடி வரைக்கும் தான் நம்ம வந்து பரதநாட்டியம்லாம் ஆட வேண்டியதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் சாரீ சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேக்கப் போட்டிருந்தோம். மார்னிங் இதுக்கே வந்து என்ன கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணேன், என்ன ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஆஷா கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து வேணும்னே வந்து சொல்ல முடியாது, உங்களுக்குன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு வம்பு இழுத்துட்டு இருப்பேன். அவங்க எட்டி பார்த்து கிட்ல தெரியும், அதான் முன்னாடி தானே இருக்குது, எட்டி பார்த்து என்னென்ன அப்படின்னு பார்த்துருவாங்க. இந்த இதுக்கும் அதே மாதிரி தான் ஷர்மிளாவுக்கும் வந்து நான் புதுசாக ஒரு ஷிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், புதுசாக வாங்கினது. அதுவும் என்னதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண தான் எனக்கு வந்து நான் சொங்கி போகாமல் கொஞ்சம் அலைவாக இருப்பேன் அந்த மூமெண்ட்டில். இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு கதை பேசிட்டு இல்லைனா வந்து நான் கொஞ்சம் எனக்கு எனர்ஜி டவுனாக ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அம்மா சைடில் வந்து சாங்ஸ் போட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து புதுசாக வாங்கின ஒரு லிப்ஸ்டிக் வந்து போட்டிருந்தேன். அது ரொம்ப போல்டாக இருக்கு. அம்மா யாரும் என்னமோ தூக்கி போட்டாங்க. இவங்க நிறைய பிரைட்ஸ் வந்து ரொம்ப போல்டான லிப்ஸ்டிக்ஸ் வந்து இப்போலாம் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இவங்க போல்டாக ஓகே அப்படின்னதும் நான் வந்து இவங்களுக்கு போட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கும். ஸோ ஹேர் முடிஞ்சிருச்சு, மேக்கப் டன். அண்ட் இப்போ வந்து ஜுவல்ஸ்லாம் மாட்ட வேண்டிய அந்த ஃபைனல் டச்சப் டைம் வந்தாச்சு. அப்போ தான் வந்து கெஸ்ட்லாம் வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப டைம்லாம் வந்து ஆகலை. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். என்ன தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஆன் டைமுக்கு நம்ம வந்து முடிச்சுட்டு அவங்களுக்கு சாரியை திருப்பி அயர்ன் பண்ணிவிட்டு வேலையை வந்து ரேப்பப் பண்ணிட்டோம். எனக்கு வந்து எப்பயுமே பேபி ஷவர் மட்டும் சாரீ ட்ரேப் பண்ணும்போது மெயினாக நான் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வயிறு வலிக்கும் ஒரு மாதிரி. நான் வந்து ரொம்ப ரொம்ப எம்பேத் நான். மேக்கப் போடும்போதும் கொஞ்ச நேரம் நிற்கிறதுனா நில்லுங்க, ஓகேவா அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு லைட்டாக அப்படி தான் தொடர் நடுங்கி நான். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சோண்டு சோறை உள்ளே தள்ளிட்டு அங்கேருந்து நம்ம திருப்பி கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஆக்சுவலி 1 hour ட்ராவலு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நம்ம பேபி ஷவர் போனோம் இல்லையா, அந்த லொக்கேஷனே திருப்பி போட்டு அதே லொக்கேஷனுக்கு போயிட்டேன். இன்னும் இது வேறு வந்த இடமா இருக்கே அப்படின்னு பார்த்தா அதான் வந்த பேபி ஷவருக்கு வந்த இதுக்கே வந்துருச்சு. யூ ஹாவ் அரைவ்ட் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு போயிடுச்சு மேப்பு. அப்புறம் அங்கேருந்து அடுத்த பிரைடோட லொக்கேஷன் போட்டால் அங்கேருந்து 10 minutes தான் காட்டுச்சு. அப்பாடா ரொம்ப தூரமாக இல்லை அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டோம். மார்னிங் முகூர்த்தம்க்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அதே பிரைடு தான் ரிசப்ஷனுக்கும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பட் இந்த இதுக்கு வந்து நம்ம பிரைடு, க்ரூமு, பிரைட்ஸ்மெய்டு, பிரைடோட அம்மா எல்லாரையுமே ரெடி பண்ணுறோம். நாங்கள் போனோம்ல, அப்போ தான் வந்து பிரைடு சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் போட்டிருந்த ஜுவல்ஸு எல்லாமே மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்தாங்க. ரிசப்ஷனுக்கும் அவங்க சாரீ தான் கட்டியிருந்தாங்க. பட் ஆனால் செம்ம கிராண்டாக இருந்தது. அவங்களுக்கு மேக்கப்பும் அதே மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. க்ளோயியாக வேணும், ஐ லுக் வந்து அவங்களோட சாரீ கலரை வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஹேர் ஸ்டைலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க, போனிடெயில் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மார்னிங் வந்து இவங்களுக்கு பண்ணதுனால அதை பேஸ் பண்ணி அப்படியே வேகமாக நான் வந்து பேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களுக்கு க்ரியேட் பண்ண 2 லுக்குலேயும் எனக்கு பேஸ் மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபைனல் லுக்கில் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக அப்படியே ஜெல்லாகி மெல்டட் மேக்கப் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஐ லுக் வந்து இவங்க கேட்ட மாரி இவங்களோட சாரி கலர்ல இருக்கிற அந்த பர்பிள் ஷேட் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிட்டர் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன். கிளிட்டர்ன்னு சொல்ல முடியாது. லைட் ஷிம்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அத இது பண்ணிட்டு லிப்ஸ் வந்து நல்லா என்ன சொல்றது? அந்த சாட்டினி ஃபினிஷ் மாதிரி நான் குடுத்துருந்தேன். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த வெட் லுக் வெட் இல்ல கொஞ்சம் டூவி லுக்குக்கு வந்து எடுத்து காட்டும் அப்படின்ட்டு ஃபேஸ செட் பண்ணியாச்சு. மேக்கப் முடித்து விட்டோம். இதுக்கப்புறம் வந்து மஸ்காரா, லைனரு, லாஷ் ஒட்டுறது அந்த மாரி வேல தான். மேக்கப் முடிச்ச அப்புறம் இவங்க ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா வேணும் அப்படின்னோனே, ஆஷா பின்னாடி பண்ணிட்டுருந்தாங்க. நான் ஃப்ரண்ட்ல லைட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். அத முடிச்ச உடனே பிரைட ஓரமா உட்கார வச்சுட்டு, பிரைடோட சிஸ்டருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஷா வந்து பிரைட முடிச்சுட்டு பிரைட்ஸ்மெய்டுக்கு வரும்போது, நான் ஆல்மோஸ்ட் இங்க நான் மேக்கப் முடிச்சிருப்பேன் அப்படின்றதுக்காக. இவங்களும் வந்து மார்னிங் பண்ண மாரியே பண்ணுங்க போதும் அப்படின்னாங்க. அதனால அதே மேக்கப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இதுதான் பிரைடோட ஃபைனல் லுக். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஷாட் மட்டும் எடுத்துட்டு நான் திருப்பி வந்து பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஏதாவது அப்கமிங் ஈவென்ட்ஸ் வருது, இல்லன்னா வந்து பிரைடல் என்குயரீஸ், மேக் ஓவர் என்குயரீஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நான் வந்து என்னோட பேக்கேஜ் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். பிரைட்ஸ்மெய்டுக்கு வந்து மெஸ்ஸி பிரைட் கேட்டிருந்தாங்க. மெஸ்ஸி பிரைட்லயே நடுவுல வந்து ஹேர் பேண்ட் போடுற மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி கேட்டிருந்தாங்க. அந்த இது ஃபுல்லா வந்து ஃப்ளவர்ஸ், ஆர்க்கிட் ஃப்ளவர்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோதான் பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து பிரைடோட அம்மாக்கு வந்து நம்ம சிம்பிள் மேக்கப் அண்ட் சிம்பிள் ஹேர் டூ வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சட்டிலா கொஞ்சம் வந்து அந்த ஈவென்ட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாரி போதும். ரொம்ப ஓவரா வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு வந்து பண்ணிட்டுருந்தோம். இந்த டைம்ல எனக்கு வந்து பயங்கரமா வந்து ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து லைட்டா டென்ஷனா தான் இருந்தேன். அடுத்தடுத்து பண்றோமே, டைம்க்கு முடிச்சிடலாமா எப்படி அப்படின்ட்டு. எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்க பண்ணிட்டோம். என்ன எப்படி முடிச்சோம் அப்படின்றதே எனக்கு தெரியல. நான் ஒரு வாட்டியும் பிரைடல் மேரத்தான் மாதிரி போம்போது, அப்படியே இந்த 10த் பப்ளிக் எக்ஸாம், 12த் பப்ளிக் எக்ஸாம் போற மாரி பயங்கர டென்ஷனா இருக்கும், நர்வஸா இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ முடிச்சுருவேன். நான் இந்த மாரி விளாக்ல எடிட் பண்ணும்போது தான் பார்ப்பேன். ஓகே எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம், எப்படியோ முடிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க அம்மாவ ரெடி பண்ணி அவங்களுக்கு சாரி கட்டி விட்டுட்டு, நம்ம அங்கருந்து கிளம்பி விட்டோம். அங்கருந்து கிளம்பும்போது தான் எனக்கு வாவ்! இன்னைக்கு நாள் வந்து எப்படியோ நம்ம வந்து எதுவுமே சொதப்பாம, கரெக்ட்டா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆற மாரி நம்ம வொர்க்க குடுத்துட்டு நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு மன திருப்தியோட நான் வந்து கிளம்பிட்டேன். அப்பவே வந்து வீட்டுக்கு போனோனே அப்படியே குப்புற படுத்து தூங்குனது தான். அவ்வளோதான். வாவ்! அப்படின்னு இருக்கும். ஆஷா பாதி வழியிலேயே இறங்கி போயிட்டாங்க. நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு வந்து நல்லா சுகமா படுத்து தூங்கிவிட்டோம். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.